இன்றைக்கி டீ கேக் பண்ண போகிறேன். அதுக்கு 3 எக்கு எடுத்துகிட்டு ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரிச்சுட்டு ஒயிட்டை நல்லா போட்டு ஃபோம் வர வரைக்கும் அடிச்சுக்கணும். இதுலேயே நான் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எக்கு ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் 1 கப் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எக்கோட எல்லோவையும் போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது கூட 100 கிராம் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் சுகர் எடுத்தனோ அதே கப்லேயே 2 கப் மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். டேஸ்ட்டுக்காக மில்க் பவுடர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். டின்னில் நல்லா மாற்றிட்டு ஒரு டூத் பிக் வச்சு ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் 150 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். எடுத்ததுக்கப்புறம் அந்த மேல் லேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எக் ஸ்மெல் வராது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும்னு கட் பண்ணல, நம்ம தானே சாப்பிட்றோன்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். டீயோடு சர்வ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நம்ம ஊர் டீ கடையில் சாப்பிட்ற கேக் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்கும்.